வெல்கம் டு சிரிஷாஸ் கிச்சன். டைட்டில் பார்த்து ஷாக் ஆகிருப்பீங்க. ஆமாங்க, நம்ம இன்றைக்கி வித்தியாசமாக பால்கோவா வச்சு போலி பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு 1 கப் மைதா எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா கலந்துக்கோங்க. கடைசியாக ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு 1 to 2 hours ஊற வச்சிடலாம். இப்போ பால்கோவா எப்படி பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கு 1 லிட்டர் ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்து நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. நல்லா சுண்டை காய்ச்சணும். இது அப்பப்போ கலரிட்டே இருங்க. பாருங்கள், இப்போ நல்லா திக்காகிடுச்சு. இப்போ இதில் ஒரு 200 கிராம் சுகரை சேர்த்துக்கலாம். இப்போ இது திரும்பவும் மெல்ட் ஆகும். ஸோ ஒரு 10 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும். கடைசியாக ஒட்டாமல் வர்றதுக்கு கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு பால்கோவா ரெடி ஆகிடுச்சு. இப்போ பால்கோவா வச்சு நம்ம போலி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தேங்காய் போலி, பருப்பு போலி தான் நம்ம சாப்பிட்ருப்போம். இப்போ வித்தியாசமாக பால்கோவா வச்சு போலி பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு இலையில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு மைதா மாவு நல்லா ஊறிடுச்சுங்க. நல்லா தட்டிட்டு நடுவில் ஸ்டஃப் பண்ண போகிறோம் பால்கோவை. இது நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்படி நல்லா மூடிட்டு தட்டணும். இப்போ பின்னாடி வச்சு தட்டினோன்னா இன்னும் ஈஸியாக கிடைக்கும். நல்லா ஈஸியாக பண்ணலாம். இப்போ இதை நம்ம தோசைக்கல்லில் லைட்டாக எண்ணெய் தடவி வச்சுருக்கேன், அதில் போடுறேன். ரெண்டு பக்கமும் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் சுட்டுக்கோங்க. இது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ணுறோம். இப்போ நம்மளுக்கு சுவையான பால்கோவா போலி தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.